ஒரு சிறிய ஸ்டோரி, அதுவும் நம் மீனவனின் ஒரு ஸ்டோரி. ஒரு கட்டத்தில் வந்துட்டு படகு வச்சுருக்காரு. அந்த மீனவனுடைய படகு என்ன ஆகுதுன்னா, நாள் பட அந்த பெயிண்டெலாம் போய் பழசாகிடுது. அப்போ பழசான உடனே சரி இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிக்காரு. அப்போ பெயிண்டர்கிட்ட போய் இதை அடித்து கொடுத்துருப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆமாம், அவனே அடித்தோடனே சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஐயையோ அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டையை அடைக்க சொல்லலையே அப்படின்ட்டு இருந்தார். சரி பார்த்து கொடுவோமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். உடனே அவரும் பெயிண்ட்டுக்கார் அடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இருக்கார். அந்த ஓட்டையை பார்த்துருக்காரு. ஓட்டையை பார்த்தோன்னே இவரும் அந்த ஓட்டை இருக்குன்னு கேட்கவும் இல்லை. உடனே அந்த ஓட்டையை அடைச்சிட்டார். அடைச்சி நீட்டாக்கி செக் பண்ணி பார்த்ததால கரெக்டாகிட்டு செட் ஆகிட்டு. அப்போ ஓட்டையை அடித்து கொடுத்துட்டு அப்போ பெயிண்ட்டுக்கு எவ்வளோ கேட்குமோ எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு படகை எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோடனே அவங்க வீட்டில் அப்போ ரிலேட்டிவ் வந்திருக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே இவர் வெளியில் போயிட்டார். வெளியில் போயிட்டோடனே அப்போ நம்ம சும்மா நாளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து 2 பேரும் போயிட்டு வருவோம், ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம், இந்த படகு இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த படகுல 2 பேரும் கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. துடுப்பு எடுத்துகிட்டு படகை எடுத்துகிட்டு போகிறாங்க. போனோடனே இவர் வந்த உடனே படகை காணும், பசங்களையும் காணுமே அப்படின்ட்டு பதறுதார். பதறின உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி வீட்டம்மாட்ட கேட்கும்போது, இல்லை அவங்க இப்போ தான் படகை எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போயிருக்கிறாங்க, அதில் ஒரு ஓட்டை இருக்குமா, நீ பாட்டு அனுப்பிட்டியே அப்படின்ட்டு அவர் பதறுதார். பதறி கரைக்கு போகிறாரு. கரையில் கண்ணுக்கு தெரியல. இப்போ தள்ளி நிற்கிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, ஆனால் தள்ளி நிற்கிறாங்க, தெரிய மாட்டேக்கு. அதாவது கூப்பிட்டாலும் காது கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. இவருக்கு ஐயோ உள்ளே முங்கிடக்கூடாது இவங்க அப்படின்ட்டு இன்னொரு படகை அனுப்பி விடுதாரு. அவங்க ஃப்ரெண்டோட படகை அனுப்பி விட்டு பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போக அது வருது ரிட்டன் வந்தோடனே என்னப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அதில் ஓட்டை இருந்துச்சு, அது நான் உங்கள்கிட்ட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓட்டையை பார்க்காரு. அந்த ஓட்டை இடத்துல நல்ல பெயிண்ட் அடித்து நீட்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருக்கு. உடனே அவர் அந்த பெயிண்ட் அடிக்கிறவர்கிட்ட விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, இல்லை அது ஓட்டை இருந்துச்சு, நான் கேட்கல, சரி அடைச்சி விட்ருவோம், நான் தான் அடைச்சி விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு, என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தெரியாமல் செய்யக்கூடிய உதவி அது நமக்கு என்றாவது ஒரு நாள் உதவும். ஆனால் நம்ம செய்கிற உதவிகள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உதவுங்கிறதுக்கு தான். அதாவது இந்த அலட்சியம்தாங்க நம்முடைய வாழ்க்கையவே திசை மாற்றும். ஆக அலட்சியமில்லாத வாழ்க்கை நன்றாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.